கும்பராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை புலிமிசைப்புத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். குரு பெயர்ச்சி பலன் 2025 கும்பம். நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 31ஆம் நாள் 14/5/2025 புதன்கிழமை இரவு 10:36க்கு ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதனால் கும்பராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன, தீய பலன்கள் என்ன, செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் என்ன, இந்த குரு பெயர்ச்சியால் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பொதுவாக நவகிரகத்தில் குரு தான் முழு சுவர், முழு பாபி சனி, முழு சுவர் குரு. குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு அவயோக திசையோ, அஷ்டமாதிபதி திசையோ, பாதகாதிபதி திசையோ நடக்குது அப்படின்னா அதுக்கு குரு பார்வை இருக்குது அந்த கிரகத்துக்கு அப்படின்னா அதனுடைய கெடுபலன்களுடைய தாக்கம் குறையும். அந்த அந்த அளவுக்கு வலிமை கொண்டது குருவுடைய பார்வை. அதாவது குரு அப்படிங்கிறவர் எப்பாடுபட்டாலும் பிற்பாடுபடாதவர். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த டிசிப்ளின் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கக்கூடியவர் குரு. திருவருள் கொண்டது. தீய தலைகீழாக பிடிச்சாலும் அது கீழே தலைகீழாக பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அது கீழே பார்த்து எரியாது இல்லையா, மேலே பார்த்து இல்லையா, அந்த மாதிரியான குரு பகவான் அப்படிங்கிறவர் தெய்வத்துடைய அருளை சொல்லக்கூடியவர், இறைவனை சுட்டி காட்டுபவர். காலச்சக்கரத்துக்கு 9க்கும் 12க்கும் உடையவர். 9ஆம் இடங்கிறது என்ன, பக்தி, தெய்வம், குரு எல்லாம் சொல்லக்கூடிய இடம். 12ஆம் இடம் முக்தி. பக்தியால் முக்தியை அடைவது எப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜென்ம ஜாதகத்தில் லக்கணத்துக்கு எந்த ஸ்தானத்தில் இருக்காரோ அந்த ஸ்தானத்தை பற்றிய அறிவை வாழ்நாள் முழுவதும் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பார் இந்த குரு. நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துலையோ 5ஆம் இடத்துலையோ எந்த ஸ்தானத்தில் இருக்கோ அது சம்பந்தமான அறிவை நமக்கு வாழ்நாள் முழுவதுமே சொல்லி கொடுத்து கொண்டு இருப்பார். அதே போல் குரு தான் புத்திரக்காரகன். ஒருவருக்கு குழந்தை பிறப்பு எத்தனை குழந்தை இருக்கும், அதிலும் குறிப்பாக ஆண் குழந்தைக்கு காரகத்துவம் குரு. தனம், ஒருவருடைய பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம் குரு. ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறதே அந்த நாட்டுடைய தங்கத்தோட இருப்பை வச்சு தான். அந்த தங்கத்துக்கு காரகத்துவம் யார் அப்படின்னா குரு தான். சுபகாரியங்களை தடையின்றி நடத்தி தருபவர். அதாவது புலிப்பாணி சொல்றார் இல்லையா, ராசிக்கு கோச்சாரத்தில் 2, 5, 7, 9, 14 வரும்பொழுது சுபகாரியங்களை தடையின்றி நடத்தி தருகிறாருன்னு சொல்கிறார் இல்லையா. அதுபோல் சிறப்பு வாய்ந்த குரு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், இந்த 2க்கும் 11க்கும் உடைய கிரகம் குரு. இப்போ 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாகவே ஒரு 2 வருஷமாக குரு பயிற்சி கும்பராசிக்கு சரியில்லை. கூடவே ஜென்ம சனி வேறு. அதாவது பட்டக்காலிலே படும் அப்படிங்கிறது இதுதான். கரெக்டாக இந்த ஜென்ம சனி வர்ற சமயத்தில் குருவும் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம், துரியோதனன் படை மாண்டது 3ஆம் இடத்துல குரு வந்த பொழுது 4ஆம் இடத்துல குரு நாதித்த குரு தருமர் சூதாடி வனவாசம் போன குரு கடந்த 2 வருஷமாக குரு பயிற்சி சரியில்லை. ஜென்ம சனி இத்தனை துன்பங்களையும் கொடுத்துக்கிட்டு இருந்தார் கும்பராசிக்கு. இப்போ குரு 5ஆம் இடத்துக்கு வரார். 5ஆம் இடம் என்பது என்ன, புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு, இது எல்லாமே சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடம். அப்போ இந்த 2ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துல வரார் அப்படின்னா அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும் வீட்டிலே. அதாவது திருமணம், குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, காது குத்து, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான அனைத்து விதமான கிரக பிரவேசம், கிரகாரம்பம், அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும் 5ஆம் இடத்துல குரு வரும்பொழுது. அதே போல் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் தனஸ்தான அதிபதி 5ல் இருக்காருன்னா பொருளாதாரம் சம்பந்தமான மந்த நிலை நீங்கும். இது வரைக்கும் 2 வருஷமாக பொருளாதாரம் சம்பந்தமாக தடை இருந்தது இல்லையா, இது எல்லாமே படிப்படியாக நீங்கும். ஏன்னா 2ஆம் இடங்கிறது வருமானஸ்தானம், தனஸ்தானம். 5ஆம் இடத்துக்கு போகிறார், அதிர்ஷ்டஸ்தானத்துக்கு போகிறார் அப்படின்னா பொருளாதாரம் சம்பந்தமான அந்த தடை மந்த நிலையெல்லாம் நீங்கி பணம் படிப்படியாக கொடுக்கல் வாங்கல் சீராகும். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது, அல்லது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணம் எங்கேயாவது முடங்கி இருந்தால் அந்த பணம் சேரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்களை சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்து அதிபதி 5ல் இருக்கார். அதாவது 5ஆம் இடங்கிறது நமக்கு வரக்கூடிய சிந்தனை, அது செயல் வடிவம் பெறுமா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 11ஆம் இடம். அப்போ அந்த 11ஆம் இடத்து அதிபதியே 5ல் இருக்கார் அப்படின்னா நம்ம நினைச்சதெல்லாம், சிந்தனையில் வந்ததெல்லாம் செயல் வடிவம் பெறும். அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி சொல்கிறாங்க இல்லையா, இப்போல்லாம் அந்த ஈர்ப்பு விதி செயல்படக்கூடிய காலம். அதாவது 11/5 எப்பெல்லாம் சம்மந்தப்படுதோ அப்போல்லாம் அவர்களுக்கு ஈர்ப்பு விதி செயல்படும். அவங்க நினச்ச காரியம் நினச்சபடியே உடனடியாக நடக்கக்கூடிய அமைப்பு, லேட்டாகாமல் தடை இல்லாமல் உடனடியாக நடக்கக்கூடிய அமைப்பு. மூத்த சகோதரத்தால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் இருக்கும்.
காதல், அது 5ஆம் இடங்கிறது காதல் ஸ்தானம். புதிய காதல் ஏற்படும், காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. அதேபோல அபிலாஷைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய இடம். 11ஆம் இடம் அப்படிங்கிறது சித்தப்பா ஸ்தானம். அந்த தந்தை வர்க்கத்திலிருந்து நல்ல அவர்கள் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக இது குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது கும்பராசிக்கு ஒரு கலங்கரை விளக்கு மாரி. இப்போ தான் ஒரு லைட்டு, ஒரு வெளிச்சத்தை, ஒரு வழியை பார்க்குறோம் அப்படிங்கிற மாரி. இன்ன வரை இருட்டில் இருந்த ஜென்மசனி முடிஞ்சிருச்சு. பாத சனி தான். ஜென்மசனி முடிஞ்சிருச்சு. பங்குனி மாதம் 15ஆம் தேதி மார்ச் 29, 2025 ஜென்மசனி முடிஞ்சிருச்சு. இப்போ குரு பயிற்சியும் மிகச்சிறப்பாக இருக்கிறது. ஒரு கலங்கரை விளக்கு மாரி. அங்கே ஒரு விளக்கு தெரியுது, அதுதான் நம்ம போகக்கூடிய வழி அப்படின்னு போகிறதுக்கான சரியான நேரம் அப்படின்னா அது கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி மே 14க்கு அப்புறம் தான். ஆக இந்த குரு பெயர்ச்சி என்பது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வரவேற்கத்தக்கது. இப்போ குரு எந்த இடத்துல இருந்தாலும் அவர் 3 விதமான பார்வை பார்ப்பார். 5ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்ப்பார், 9ஆம் இடத்தை பார்ப்பார். இப்போ இந்த 5ஆம் இடத்திலிருந்து 5வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடங்கிறது என்ன? தந்தை ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம். 5ம் 9ம் மிஞ்சும் பொருள் தரும். 5, 9 சம்மந்தப்பட்டதுன்னா அதிர்ஷ்டங்கள் தானாக தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. தந்தை வழி அனுகூலங்கள், அது ஆதாயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். அதே மாதிரி பாஸ்போர்ட் கிடைக்கும். பாஸ்போர்ட், விசா, நல்ல கம்பெனியில் நல்ல வேலை, நல்ல சம்பளத்தோடு கிடைக்கக்கூடிய அமைப்பு. உயர்கல்வி கிடைக்கக்கூடிய, உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு. அந்த கல்விக்கேற்ற வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதிர்ஷ்டம் பெறக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான அனைத்து விதமான நன்மைகளும் நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 7வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறார். அவருடைய வீட்டை பார்க்குறார். அப்போ 11ஆம் இடத்துக்கு முழு பார்வை, 7வது பார்வை கிடைக்குது. 11ஆம் இடம் சுபத்துவம் அடைகிறது அப்படின்னாலே நம்மளுடைய செய்யும் தொழில்களிலே லாபம், நமக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு, அதாவது விரும்பிய அனைத்தும் நடக்கக்கூடிய அமைப்பு. என்னெல்லாம் நினைக்கிறோமோ அது அத்தனையும் தடையில்லாமல் உடனடியாக நடக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்திலே அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய அமைப்பு. ஒரு பெரிய சுமையை இறக்கி வச்சுட்டு ஒரு ஃப்ரீயாக இருக்கக்கூடிய அமைப்பு மாதிரியான ஒரு ஃப்ரீடம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடம் லாபஸ்தானம், மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 9வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு. அது இதை விட சிறப்பு. ராசியை குரு பார்க்குறாரு அப்படின்னாலே உங்களுடைய ஆரோக்கியம் செயல்படும், மனநிலை சிறப்பாக செயல்படும். என்ன சிந்திச்சா எப்படி செயல்பட்டால் நம்ம வெற்றி அடையலாங்கிற அறிவு வரும். அதே மாதிரி ஆரோக்கியம், இந்த வரைக்கும் ஒரு நோய் நொடியில் ஜென்மசனி 2 வருஷம் பின்னி பெடல் அடிச்சிச்சு இல்லையா, அதோடைய தாக்கங்கள் எல்லாம் குறையும். ராகு கேது, அதாவது மே மாதம் 18ஆம் தேதி ராகு உங்கள் ராசிக்கு வரார். அதுவும் குருவுடைய பார்வையில் வரார். வெறுமனே ராகு வந்தால் கொஞ்சம் மன அழுத்தத்தை கொடுப்பார். ஆனால் குருவுடைய பார்வையில் வர்றதுனால உங்களுடைய சிந்தனை செயல்திறன்லாம் அபரிவிதமாக இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, ராக்கெட் வேகத்தில் இருக்கும். அதாவது ராகு எதையும் பிரம்மாண்டப்படுத்தும். அதோட குரு பார்வையோடு இருந்ததுன்னா அது இதை விட மிகச்சிறப்பான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை நோக்கி போகக்கூடிய அமைப்பாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்பது 100% உண்மை. ஆக இந்த கும்பராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி தான் ஒரு ஒளி விளக்கு போல, கலங்கரை விளக்கு போல உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அமைப்பில் இந்த மே 14க்கு பிறகு படிப்படியான வெற்றிகளை, பெரிய வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பாக, அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய அமைப்பாக, அனைத்து விதமான சுபகாரியங்களையும் நடத்த தரக்கூடிய அமைப்பாக, தொழிலிலே லாபமும் வெற்றியும் பெறக்கூடிய அமைப்பாக, பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சியை தரக்கூடிய அமைப்பாக அமையும் இந்த குரு பெயர்ச்சி கும்பராசிக்காரர்களுக்கு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.